ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து தன்னிச்சையாக அக்யூஸ்டுக்கு அவரோட தரப்பு வாதத்தை கேட்குறதுக்கு, அவரோட தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்காம அவர் மேலே ஒரு கிரிமினல் கேஸ் பதிய முடியுமா அப்படின்றத கேட்டிருக்காரு. அப்படி செய்யும்போது இது வந்து ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட்டின் பேரில் பதிவு செய்யப்படுற ஒரு கிரிமினல் கேஸாக இருக்குது. ஸோ அது வந்து அக்யூஸ்டுக்கு நோட்டீஸ் கொடுக்காம அவரோட தரப்பு நியாயத்தை எதுவுமே கேட்காம நேரடியாக அந்த கேஸோட காக்னிசன்ஸ் எடுத்துக்க முடியுமா, ரிஜிஸ்டர் பண்ண முடியுமா அப்படின்றத கேட்டிருக்காரு. அப்படி எதனா லீகல் தப்பு எதனா இருந்ததுன்னா அந்த மாதிரி ரெஜிஸ்டர் பட்ட கேஸை ஹைகோர்ட் மூலமாக குவாஷ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. இது சம்மந்தமாக நம்ம இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கும்போது ஒரு சில ப்ரொவிஷன்ஸ், பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதில் வந்து செக்ஷன் 210 210 செக்ஷன் வந்து பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் இருக்குது. கண்டிஷன்ஸ் ரெக்வசிட் ஃபார் டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ். அதாவது ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை ஒரு கோர்ட்டோ வந்து ஒரு அஃபென்ஸோட கவனத்துக்கு எடுத்துக்கிறதுக்கு தேவையான ஒரு கண்டிஷன்ஸ், ஒரு சில கண்டிஷன்ஸ், இதெல்லாம் கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் முடியுன்றது. இப்போது ஒரு மேஜிஸ்ட்ரேட் என்ன மாதிரி அஃபென்ஸை வந்து காக்னிசன்ஸ் எடுத்துக்க முடியுன்றதுல அந்த செக்ஷன் 210ல் ஏபிசின்னு ஒரு 3 கேட்டகரி இருக்குது. ஒரு கேட்டகரி வந்து நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டின் பேரில் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு கேஸை பதிவு செய்கிறது. அது வந்து அப்பான் ரிசீவிங் அ கம்ப்ளைண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அது ஒரு வழி. ரெண்டாவது, போலீஸ் ரிப்போர்ட் மூலமாக, அதாவது போலீஸ் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி விசாரணை நடத்தி போலீஸ் ரிப்போர்ட்டை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஃபைல் பண்ணும்போது, ஃபைனல் ரிப்போர்ட்டை வந்து போலீஸ் ரிப்போர்ட்டை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஃபைல் பண்ணும்போது, சார்ஜ் ஷீட்னு சொல்லுவோம், அதை வந்து ஃபைல் பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்டேஜ். ஒரு பார்ட். மூணாவது பார்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட் வந்து வேறு எதனா ஒரு பர்சன், போலீஸ் அல்லாத வேறு ஒருத்தர் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டின் பேர்லேயோ இல்லைன்னா மேஜிஸ்ட்ரேட்டே நேரடியாக வந்து சோமோட்டு காக்னிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும். ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் இருக்குது. இந்த 3 கேட்டகரியில் ஒரு கம்ப்ளைண்ட்டின் பேர்லேயோ இல்லைன்னா ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டின் பேர்லைன்னா வேறு எந்த விதமான ப்ரீ கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு அதில் தனிப்பட்ட முறையில் குறிப்பிடப்படல. மூணாவது கண்டிஷன்ஸ், மேஜிஸ்ட்ரேட் சோமோட்டு காக்னிசன்ஸ், அவரே நேரடியாக வந்து தன்னிச்சையாக அவர் அதுக்கு அந்த கேஸோட அவரோட கவனத்துக்கு அந்த கேஸை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அக்யூஸ்டுக்கு நோட்டீஸ் கொடுக்காம செய்யக்கூடாதுன்னு செக்ஷன் 210ல் இருக்குது. அது ஒரு ப்ரீரிக்வசைட் கண்டிஷன் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். இது பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் செக்ஷன் 210ல் இருக்குது. மேஜிஸ்ட்ரேட்டு நேரடியாகவோ சோமோட்டு காக்னிசன்ஸ் மூலமாகவோ இல்லை போலீஸ் இல்லாமல் வேற ஒருத்தர் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டின் பேரில் அவங்க வந்து இந்த கேஸை பதிவு செய்கிறாங்களே ஆனால் அவங்க வந்து அந்த அக்யூஸ்டுக்கு நோட்டீஸ் கொடுக்காம அவங்க அந்த கேஸை பதிவு செய்யக்கூடாதுன்றது இருக்குது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பார்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பர்டிகுலர் கேஸில் அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட்டின் பேரில் எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை 2 வருஷம் கழிச்சு பதிவு செய்யப்பட்ட ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 2 வருஷம் கழிச்சு ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் வந்து 2 வருஷம் கழிச்சு பதிவு செய்யப்பட்ட கிரிமினல் கேஸ்ன்னுச்சு. இதில் இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, அவசியமாக இருக்குது. செக்ஷன் 513 514 பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் சாப்டர் 38, அதாவது பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்னோவேஷன்னு சொல்ல முடியும், ஒரு நாவல்ட்டின்னு சொல்ல முடியும். கிரிமினல் கேசஸில் இருக்கக்கூடிய லிமிட்டேஷன், பெரும்பாலும் கிரிமினல் கேசஸில் லிமிட்டேஷன் வந்து பார்க்குறது கிடையாது. ஆனால் பாரதிய நகரிக் சுரக்ஷா சமிதாவில் மட்டும் கிரிமினல் கேசஸில் லிமிட்டேஷன் உண்டு அப்படின்றது வந்திருக்கு. ஒரு சில கிரிமினல் கேசஸ்க்கு இந்த லிமிட்டேஷனுக்குள்ள கால வரைமுறைக்குள்ள கோர்ட்டு வந்து அந்த கேஸை பதிவு செஞ்சு காக்னிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு கேட்டகரி, அதாவது வெறும் ஃபைன் மட்டுமே இருக்கக்கூடிய அஃபென்சஸ், வெறும் அதிகபட்சம் அந்த அஃபென்ஸுக்கு வந்து இவங்க குற்றவாளின்னு தீர்ப்பாச்சுனாலும் ஃபைன் மட்டும்தான் இருக்குது, வேற எந்த விதமான ஜெயில் தண்டனையும் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா 6 மாதத்துக்குள்ள மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது இருக்குது. ஒருவேளை ஃபைன் இல்லாமல் 1 வருஷம் ஜெயில் தண்டனை வரைக்கும் அந்த அஃபென்ஸுக்கு அதிகபட்ச பனிஷ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னா 1 வருஷம் ஜெயில் தண்டனை தான் அதுக்கு அதிகபட்சம் பனிஷ்மெண்ட்டாக, 1 வருஷத்துக்கு கீழே தான், 1 வருஷத்துக்கு மேலே கிடையாது அப்படின்ற அஃபென்சஸ்க்கு அவங்களுக்கு 1 வருஷத்துக்குள்ள காக்னிசன்ஸ் எடுக்கணும் அப்படின்றது இருக்குது. 1 வருஷம் வந்து சம்பவம் நடந்த நாள்லேருந்து அப்படின்றத நம்ம கணக்கு எடுத்துக்க முடியும்.
ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க காக்னிசன்ஸ் கோர்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். அது தாண்டி போச்சுன்னா ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, கோர்ட்டாலே ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்றது இருக்கு. இதுக்கு அடுத்தது ஒரு வருஷம் 3 வருஷத்துக்குள்ள அது வந்து 3 வருஷம் அதிகபட்சமாக ஒரு அஃபென்ஸ் வந்து ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணலான்றது இருந்ததுன்னா 3 வருஷத்துக்குள்ள அந்த கேஸோட காக்னிசன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்றதே இருக்குது. ஸோ இந்த கேஸ் வந்து எந்த லிமிடேஷன் ஸ்லாட்டில் வருதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் கேஸோட ஃபேக்ட்ஸு, அந்த ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கேஸை என்னெல்லாம் அஃபென்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குன்னு பார்த்து அதில் அதிகபட்ச பனிஷ்மெண்ட் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இருக்கும். ஒரு சில கேசஸில் 2-3 அஃபென்ஸு சேர்த்து 2-3 சார்ஜஸ் சேர்த்து போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே முன்னாடி பார்த்துருக்கோம், த்ரெட்டனிங், இன்டிமிடேட்டிங் ப்ளஸ் கிரீவியஸ் ஹர்ட் அப்படின்னு போடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2-3 அஃபென்ஸு சேர்ந்து இருந்ததுன்னா எந்த அஃபென்ஸுக்கு இருக்கிறதுலே சிவியர் பனிஷ்மெண்ட்டோ, அதாவது கூட்டல் கழித்தல் வந்து கணக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. எல்லாத்த அஃபென்ஸும் இதுக்கு 1 வருஷம், இதுக்கு 2 வருஷம், இதுக்கு 2 வருஷம், மொத்தம் 5 வருஷம் அவர் ஜெயிலில் இருக்கணுன்றது கணக்கு கிடையாது. எது இருக்கிறதுலே சிவியர் பனிஷ்மெண்ட்டோ அந்த சிவியர் பனிஷ்மெண்ட் உள்ள அஃபென்ஸுக்கான கணக்கை பேஸ் பண்ணி லிமிடேஷனை வந்து கால்குலேட் பண்ணணுன்றது பாரதிய நாகரிக் சுரக்ஷா சமிதாவில் இருக்குது. ஸோ லிமிட்டேஷன்றது இருக்குது. இந்த கேஸில் வந்து எத்தனை வருஷம் அந்த அஃபென்ஸுக்கான அதிகபட்ச பனிஷ்மெண்ட்டுன்றது பார்த்தோன்னா அவருக்கு வந்து அந்த 2 வருஷம் கால அவகாசத்துக்குள்ள அந்த கால அவகாசம் தாண்டி இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாமான்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு கிரவுண்ட் ஆகிடும். ஃபஸ்ட்டு சொன்னது ஒரு கிரவுண்டு, அது வந்து கண்டிஷன்ஸ் ப்ரீரிக்வசிட், அது வந்து ஒரு கிரவுண்டு. 2வது கிரவுண்ட் இது லிமிட்டேஷனுக்குள்ளே இருக்கா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஒரு கிரவுண்டு குவாஷ் பண்ணுறதுக்கு. 3வது கிரவுண்ட் குவாஷ் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் கேஸு அவர் கேட்ட கொஸ்டினில் டிலே அண்ட் லேச்சஸ் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இந்த டிலே அண்ட் லேச்சஸ் பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம். ரிட் பெட்டிஷன்ஸை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். எஃப்ஐஆர் குவாஷில் வந்து டிலே அண்ட் லேச்சஸ் ஒரு முக்கியமான ரீசன்றதையும் நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்துருக்கோம். இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா கணசேகரன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் ஒன்று இருக்குது. ஆனரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷோட ஜட்மெண்ட் ஒன்று இருக்குது. இந்த ஜட்மெண்ட்டில் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு, டிலேன்ற ஒரே காரணத்தினால அந்த கேஸ் வந்து குவாஷ் பண்ணப்பட்டது. அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி 10 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சு வந்து கேஸோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் இருந்ததுனால அந்த டிலே இருக்குன்ற ஒரே காரணத்தினால, இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கான டிலே இருக்குன்ற ஒரே காரணத்தினால அந்த கேஸ் குவாஷ் பண்ணப்பட்டது. இந்த கேஸில் வந்து அஃபென்ஸ் நடந்தது எப்பயோ, இப்போ வந்து 2 வருஷம் கழிச்சு தான் மேஜிஸ்ட்ரேட் வந்து காக்னிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த 2 வருஷம் டிலேவை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா மெயின் கேஸ் நடந்திருக்கும், மெயின் கேஸ் கூடவே கவுண்டர் கேஸும் நடத்திருக்கலாம். அப்போவே அவர் காக்னிசன்ஸ் எடுத்துக்காமல் 2 வருஷம் கழிச்சு தான் எடுத்துகிட்டு இருக்காருன்றதுனால இதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான போதுமான அளவு காரணங்கள் இருக்குன்ற மாதிரி தெரியல அவர் கொடுத்த ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இந்த டிலே அண்ட் லேச்சஸை ஒரு காரணமாக அடிப்படையாக வச்சு இந்த கேஸை வந்து குவாஷ் பண்ண முடியும். ஸோ இந்த 3 கிரவுண்டை பேஸ் பண்ணி இந்த கேசஸ் வந்து குவாஷ் பண்ண முடியுன்றது நமக்கு தெரிய வருது. இவர் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இந்த 3 கிரவுண்ட்ஸை பேஸ் பண்ணி தெரிய வருது. செக்ஷன் 210, செக்ஷன் 514 அண்ட் ப்ரோ டிலே அண்ட் லேச்சஸ்.